ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு தீபாவளிக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனச்சிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பூஜா ரூம் க்ளீன் பண்ண ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ நம்ம பூஜா ரூம் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னா, முதல்ல படம்லாம் எடுத்து நல்லா தொடச்சி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் சர்ஃபு போட்டு அந்த டைல்ஸை ஒரு 2 டைம்ஸ் நல்லா தொடச்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது, க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் துடைக்கும்போது தான் அது டெய்லி விளக்கேற்றுறோம், ஊதுபத்தி ஏற்றுறோம். ஸோ அந்த புகை எல்லாம் படிஞ்சிருக்குது. இது டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? கரெக்ட், அவ்வளோ படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதை முதல்ல சர்ஃபு போட்டு நல்லா துணி வச்சு, இதுக்குன்னே நம்ம ஒரு மக்கு வச்சுக்கணும், இதுக்குன்னே ஒரு துணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 டைம்ஸ் நல்லா தொடச்சிடணும். துடைக்கும் போது அந்த புகை இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, வாசனையாக இருக்கும். நம்ம டோரை திறக்கிறப்போ, பூஜா ரூம் டோரை திறக்கிறப்பவே அவ்வளோ நமக்கு ஒரு வாசனையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஷெல்ஃபில் தான் நாங்கள் அந்த பூஜா ரூம் செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் மட்டும்தான் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம், அந்த ஒரு ஷெல்ஃபில் மட்டும். ஸோ என்ன பண்ணுவோன்னா, அந்த டோரை திறக்கும் போதே ரொம்ப வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுவேன், அதில் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கற்பூரம் போடுறது சாமிக்கு ரொம்ப நல்லது. அது வாசனையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், நம்ம ஒரு பூஜா ரூமில் கோயில் போனோன்னு வைங்களேன், அந்த நெய்வேத்தியம் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அட் சேம் டைம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஸோ நம்ம அதை கலந்துக்கலாம். அப்புறம் உப்பு மஞ்சள் எதுக்கு போடுறோன்னா, சின்ன பூச்சி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பூச்சி இருக்கும் பாருங்கள், அது அந்த படத்துக்கு பின்னாடியெல்லாம் போய் உட்காந்துக்கும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தொடச்சோன்னா, நான் பார்த்த வரைக்கும் பூச்சியெல்லாம் வர்றதில்லை அதிகமாக. ஸோ பல்லி இதோட தொல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது பூஜா ரூமில் இதெல்லாம் போட்டு நல்லா தொடச்சிட்டு, அப்புறமா நீங்கள் படத்தையெல்லாம் நீட்டாக தொடச்சி, அதுக்கப்புறம் பொட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூஜா ரூம் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கற்பூரம், ஜவ்வாது, உப்பு, மஞ்சள் இந்த 4 பொருட்களையும் தண்ணியில் கலந்து அது வச்சு தொடச்சி பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.